நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிக நிறுவன தலைவருமான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதியன்று காலை 6 மணி அளவில் நடிகர் விஜயகாந்த் இறந்ததாக தகவல் வெளியாகி அனைத்து மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. விஜயகாந்தருடைய மரணத்திற்கு ஏராளமான மக்களும் திரையுலகினரும் அரசியல் தலைவர்களும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் இன்றைய நிலவரப்படி 2 இடங்களில்தான் மக்கள் அதிகமாக குவிந்து வருகின்றனர். ஒன்று, கோயம்பேடு தேசிய முற்போக்கு கழகத்தில் அமைந்துள்ள விஜயகாந்தின் நினைவிடம், மற்றொன்று விஜயகாந்தின் வீடு. நினைவிடத்திற்கு செல்லும் பொதுமக்கள் அவரின் சமாதியை வணங்கிவிட்டு செல்பவர்களை நாம் அடிக்கடி காண முடிகிறது. ஆனால் விஜயகாந்தின் வீட்டுக்கு செல்பவர்கள் விஜயகாந்த் வீட்டு வாசலில் இருக்கும் சுவரில் விஜயகாந்த் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததை அடுத்து அவருடைய அந்த பெயருக்கு அருகில் சென்று செல்ஃபி எடுத்துக்கொண்டு திரும்புகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் அதிக மக்கள் கூடும் இடமாக மாறியிருக்கிறது அவர்களுடைய வீடு. இதனால் விஜயகாந்தின் ஆண்டாளர்கள் இல்லம் ஹாட்ஸ்பாட்டாக மாறியுள்ளது. அதுவும் அதிகாலையிலேயே வெளியூர்களிலிருந்து மக்கள் அதிகம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சேலம், திருச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை என்று பல இடங்களிலிருந்து மக்கள் அவருடைய வீட்டை காணவும் நினைவிடத்தை காணவும் குவிந்து வருகின்றார்கள். அப்படி வீடு தேடி வரும் மக்களை விஜயகாந்தின் 2 மகன்களும் விஜயகாந்தின் மனைவியமான பிரேமலதாவும் வரும் மக்களுக்கு ஆறுதல் கூறியும் வருகின்றனர். நடிகர் சங்க கட்டடத்திற்கு நடிகர் விஜயகாந்தின் பெயர் வைக்கப்படவும், மேலும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் விஜயகாந்திற்கு சிலை வைக்கவும் கோரிக்கை வைக்கப்பட உள்ளதாக தேமுதிக துணை செயலாளரான சுதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு பொது இடத்தில் மணிமண்டபம் வைப்பதற்கும் நடிகர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவும் முதல்வரிடம் கோரிக்கையும் வைத்திருந்தார். விஜயகாந்த் இறந்த பிறகு பிரேமலதா வைத்த முதல் கோரிக்கை என்பதால் தமிழக அரசும் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தான் ஒரு சமூக வலைத்தளமான யூடியூப் சேனல் ஒன்றில் விஜயகாந்தோடைய உடல் வேறு இடத்துக்கு மாற்றப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. அப்படி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிகர் விஜயகாந்த் உடலை வேறு இடத்துக்கு மாற்றணும், அதுக்காக அந்த உடலை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்களாமா. எதனால் இது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டால், இப்போ இருக்கிற அந்த நினைவிடமானது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 100 பேருக்கு மேலே போக முடியாதாம்மா. சின்ன குறுகிய இடத்துல இருக்கிறதால மக்கள் போக்குவரத்து அங்கே அதிகமாக இருக்குது. அதனால் இந்த இடம் சரியான இடமா இருக்காது, வேறொரு இடத்துக்கு மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறதா அந்த சேனலில் சொல்லியிருக்காங்க. மேலும் நடிகர் விஜயகாந்தோடைய மரணத்துக்கு முன்னாடியே பிரேமலதா அவர்கள் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நடிகர் விஜயகாந்தோடைய உடல் சீக்கிரமே அழுகி போகாமல், அதாவது டீகம்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சந்தன பேழையானது பார்த்திங்கன்னா 8 லட்சம் ரூபாயில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கருணாநிதி அவர்களுடைய சந்தன பேழை பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தான் செலவு செய்து அவங்களுடைய உடல்களை அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ விஜயகாந்தருடைய உடல் 8 லட்சம் ரூபாய்க்கு சந்தன பேழை ரெடி பண்ணி வச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருடைய உடல் அவ்வளோ சீக்கிரம் அழுகி போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை திட்டமிட்டு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் அவருக்கு மெரினாவிலையும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கலைஞர் சமாதி, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, இந்த மாதிரியான சமாதிகள் வச்சுருக்காங்க இல்லையா, ஜெயலலிதா சமாதி முதற்கொண்டு. அதே மாதிரி ஒரு சமாதி தலைவருக்கும் கேப்டனுக்கும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. என்னை பொறுத்தளவு இந்த செய்தி பொய்யான செய்தி தான். கேப்டனுடைய உடல்லாம் எந்த இடத்துக்கும் மாற்றம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி மாற்றம் செய்கிற மாதிரி இருந்துன்னா ஆரம்பத்தில் அவருடைய உடல் இங்கே பிதைக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே புதைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த உடலை வேறொரு இடத்துக்கு மாட்ட மாட்டாங்க. ஸோ அந்த தகவல் பொய்யான தகவல் தான் என்னை பொறுத்தளவு நினைக்கிறேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.